ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. இந்த ஸ்லோகங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலனை விரும்பி செயல் புரிகிறார்கள் அல்லவா, அவர்களை பற்றி சொல்கிறார். மிக கவனமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஸ்லோகங்கள். முதல்ல படிக்கலாம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஷ்சிதஹ வேதவாதரதாஃ பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ காமாத்மானஸ்வர்கபராஹ ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பஹுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயாபஹ்ருத சேதசாம் வியவசாயாத்மிகா புத்திஹி சமாதௌ ந விதீயதே. வேதத்துல கர்மகாண்டம் ஞான காண்டம் என்று இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. கர்மகாண்டம் என்ற பகுதி எப்படி தர்மத்தை அனுஷ்டித்து மேலான இன்பங்களை அனுபவிப்பது என்பது பற்றி கூறும். இந்த உலகத்துல மட்டுமில்ல, இந்த கர்மங்கள் எல்லாம் செய்தால் ஸ்வர்க்கத்திற்கு சென்று நிறைய இன்பங்களை அனுபவிக்கலாம் என்று சொல்லும். இந்த பலனை விரும்பி செயல் புரிகிறான் அல்லவா, அந்த சகாம தர்மானுஷ்டானம் செய்பவன் என்ன செய்வாங்கன்னா, பொதுவா இந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்படியா இதை விட பெட்டரா இன்னும் எல்லாம் என்ஜாய் பண்ணலாமா அப்படி நினைத்து கொண்டு அதிலேயே மூழ்கி விடுவார்கள். அவர்கள் அவர்களுடைய மனம் இறைவன் மீதோ இல்ல ஞான விஷயங்களிலோ ஈடுபடாது. எல்லா நேரமும் இன்னும் அனுபவிக்கணும் என்பதிலேயே அவர்களுடைய நாட்டம் இருக்கும். இங்க வேதத்தின் கர்மகாண்ட பகுதியை நிந்திப்பது இங்கு நோக்கம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு தர்மத்தை தான் கற்றுக் கொடுக்கும், நல்ல விஷயங்களைத்தான் கற்றுக் கொடுக்கும். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, எப்படி மருந்தை தேனில் குழைத்து தருகிறோமோ அது மாதிரி நம்ம லேசில் வரமாட்டோம் இல்லையா. அதனால வேதம் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நம்மை தர்மத்தில் தூண்டும். அதற்காக நம்ம தர்மம் செய்ய ஆரம்பிப்போம். எப்படி ஒரு அம்மா இதெல்லாம் பண்ணேன்னா உனக்கு இந்த சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வேதம் பல விஷயங்களை நமக்கு கூறும். இங்க அந்த விஷயத்தை தான் பகவான் சொல்கிறார். எல்லாவற்றின் உடைய வரையறைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் கர்மகாண்ட பகுதி நம் மனதிற்கு உயர்ந்த ஒரு பக்குவத்தை தரக்கூடியது. அதை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் ஞான காண்டத்திற்கு செல்ல வேண்டுமே தவிர அங்கேயே மூழ்கி விடக்கூடாது. அந்த கர்மங்களையே செய்து 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 அப்புறம் இங்க நிறைய இன்பங்கள் அனுபவிக்கலாம், ஸ்வர்க்கத்துக்கு போய் இன்பம் அனுபவிக்கலாம், அதிலேயே மூழ்கி போய்விடக்கூடாது என்று சொல்வதுதான் இந்த பகுதியின் நோக்கம். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் புஷ்பிதாம் வாச்சம் வதந்தி, ரொம்ப அருமையான வார்த்தைகள்லாம் சொல்லி அப்படியே நம்மை மயக்குகின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுமா. பிரவதந்தி அவிபஷ்சிதக, அவிபஷ்சிதகனா என்ன, சரியான தெளிவான பகுத்தறிவு இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, வேதவாத ரதாகா, இதுலயே கர்மகாண்டம் கூறுகின்ற இந்த இன்ப விஷயங்களிலேயே அப்படியே மூழ்கி விடுவார்கள். அப்படியா இந்த கர்மங்கள்லாம் செய்தா எனக்கு அந்த மேலான ஸ்வர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதையே பெரிய விஷயமா நினைச்சுப்பாங்களாம். இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துருவாங்களாம். நான்யதஸ்தீதி வாதினக, இதுதான் அல்டிமேட் அப்படிம்பாங்களாம். யாரை கேட்டாலும் இதுதாங்க, வேற என்னங்க இருக்கு, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் அதுதான் அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா. எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டா போதும், எனக்கு ஒரு கிரீன் கார்டு கிடைச்சிட்டா போதும், எனக்கு இதை பண்ணிட்டா போதும், அந்த மாதிரி ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்களாம். காமாத்மானக, மனசு நிறைய அவங்களுக்கு ஆசைதான் இருக்கு, ஸ்வர்க பராகா, ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா ஜன்ம கர்ம பலப்பிரதம், மறுபடியும் பிறவி, மறுபடியும் கர்மம், மறுபடியும் பிறவி, இதுக்குள்ளேயே உழண்டுட்டு இருப்பாங்களாம். கிரியா விசேஷ பகுலா, பலவிதமான ரிச்சுவல்ஸ், பலவிதமான சடங்குகளையும் ஹோமங்களையும் இதற்காக செய்வாங்களா. இதற்காக போக ஐஸ்வர்ய கதிம் பிரதி, நிறைய புலனின்பங்கள் நிறைய போகங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இதை செய்வாங்களாம். அதுலயே மனசு அட்டாச் ஆயிருக்கு இல்லையா. போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம், பிரசக்தானாம்னு சொன்னா பற்று உடையவர்கள், இந்த பொருளிலும் புலரின்பங்களிலும் பற்று உடையவர்களாக. தயா அபகிருத சேதசாம், எல்லா நேரமும் மனசுல அந்த நாட்டமே ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய புத்தி. விவசாயாத்மிகா புத்திஹி சமாதௌன விதீயத்தே, அப்படிப்பட்ட மனமுடையவர்களுக்கு இந்த ஒருமுகப்பட்ட விஷயத்தில், இந்த ஆத்ம விஷயத்தில், இந்த பிரம்மஞான விஷயத்தில் ஒரு மன ஒருமுகப்பாடு ஏற்படாது. சமாதௌனா புத்தி, உள்ளத்தில். ஆதிசங்கரர் சமாதௌ என்ற வார்த்தைக்கு புத்தியில்,
நம்முடைய உள்ளத்தில் விவசாயாத்மிகா புத்திகின ஒருநிலைப்பட்ட குறிக்கோள் வந்து ந விதீயத்தை ஏற்படாது. இங்க பாத்தீங்கன்னா சில பேர்லாம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு சத்சங்கத்துல வந்து ஒரு பஜன்ல கூட ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியாது. அப்படியே மனசு அலப்பாயும் போனை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் மனசுல. இங்க வந்து ரொம்ப உயர்ந்த எக்ஸாம்பிள பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கொடுத்திருக்காரு. வேதத்தின் கர்மகாண்டத்தை ஃபாலோ பண்றதே ரொம்ப கஷ்டம். அந்த அனுஷ்டானம் செய்பவர்களை இங்க சொல்றாரு. ஆனா சாதாரண உலக விஷயங்கள்ல உழல்பவர்களின் கதி என்ன? இப்ப பாரு, காலையில இருந்து இரவு வரைக்கும் பொருள் இன்ப நாட்டம். சுவாமிஜி தெளிவா சொல்லுவாங்க. வாழ்க்கையில வந்து பணம் சம்பாதிக்கிறது, இன்பத்தை அனுபவிக்கிறது, இது மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு நினைத்திருப்பவன் எப்படி மன அமைதியை உணர முடியும்? நிம்மதி எப்படி கிடைக்கும்? பணம் நிறைய இருக்கும், நம்ம நினைச்சதெல்லாம் அனுபவிக்க முடியும். ஆனாலும் மனசுல ஒரு எம்டினஸ், ஒரு வேக்கம் இருக்கா இல்லையா? ஏன் வந்து அப்ப பணத்தினால வந்து நமக்கு மன அமைதி கிடைக்கணும்னா எத்தனையோ பேர் அமைதியாலே இருக்கு. இல்லையே, இன்னும் பணம் வர வர பிரச்சனைகள் கூடுகின்றது. சவால்கள், சிக்கல்கள், எதிர்ப்புகள் நிறைய கூடுகிறது. புலனின்பங்களை அனுபவிக்க ஆசை பெருகுகிறத குறைய காணும். மனசுல அமைதியே இல்லை. 5 நிமிஷம் நம்மளால அமைதியா உட்கார முடியல. ஒரு ஆண்டவன் சந்நிதியில கூட உட்கார முடியலன்னா என்ன அர்த்தம்னா மனசுல நிறைய ஆசைகள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாருக்கும் மனசுல வந்து பொதுவா எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம மனசுல நிறைய ஆசைகள் இருக்கா, முதல்ல அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இந்த ஆசையெல்லாம் அனுபவிச்சு என்னால தீர்க்க முடியுமா? இந்த ஆசைக்கெல்லாம் எங்கேயாவது எண்டு இருக்கா? விவேகம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா விவேகம், பகுத்தறிவு. வாழ்க்கையில் எது நிலையானது, எது நிலையற்றது என்பதை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்மயோகி தெளிவாக ஆராய்ந்து முடிவெடுத்து விட்டான். இறைவன் மட்டுமே நிலையானவர், மெய்ப்பொருள் மட்டுமே நிலையானது. இந்த உலக இன்பங்கள் நிலையற்றவை, இதை நான் சார்ந்திருக்க போவதில்லை. இங்க நான் வேலையெல்லாம் நல்லா செய்ய போறேன், ஆனா இதன் மீது எனக்கு பற்றில்லாமல் நான் செயல் புரிய போகிறேன்னு உறுதியான மனசோட இருக்கான். அதனால இந்த உலகத்துல என்ன விஷயங்கள் வந்தாலும் சமமான மனநிலையுடன் அவனால் அதை ஹேண்டில் பண்ண முடிகிறது. வேற இந்த பலனை எதிர்பார்த்து செயல் புரிகிறான் அல்லவா, அவனால ஃபெயிலியர் வந்தா தாங்க முடியாது. அவன் மனசு ஒருநிலைப்பட்டு ஒரு இடத்துல உட்காராது. ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட பொருட்கள் அவன் மனதில் அலைமோத ஒரு மாத்திரை போட்டுக்காம தூங்க முடியாதுங்கிற நிலையில இருக்கிற பல பேரை நம்ம பார்க்கிறோம். இங்க அதை யோசிச்சு பார்க்கணும். மன ஒருமுகப்பாடு, ஒரு அமைதி. ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு முக்கியமா என்ன கிடைக்கும்? நிம்மதி, மன அமைதி. சுவாமிஜி ரொம்ப அழகா காயின் பண்ணார் அந்த வார்த்தையை. அமைதியான ஆனந்தம், அதுதான் மோட்சம். அந்த மோட்சம் வேண்டுமா அப்படின்னா இப்படி நம்ம வந்து இந்த உலக விஷயங்களில், அது வேதம் சொல்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதையும் நம்ம ஒரு இடத்துல கடந்துதான் ஆக வேண்டும். வேதத்தின் கர்மகாண்ட பகுதி கூறுகின்ற விஷயங்கள்லாம் செய்து மன தூய்மையின் பொருட்டு எதை வேணாலும் செய்யலாமே தவிர, ஸ்வர்க்கத்துல இருக்கிற இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக அதையெல்லாம் கடைபிடித்தாலும் உன் மன அமைதி குலைந்துதான் போகும். மனம் இதில் ஒருமுகப்படாது. உன்னால உட்கார்ந்து ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்தை படிக்க முடியாது, இறைவனை பற்றி 2 பாட்டு பாட முடியாது, ஒரு நாம ஜபம் கூட பண்ண முடியாது என்பது உண்மை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. हरिः ओम तत्सत्. श्री कृष्णार्पणमस्तु.